இன்று மிக மிக நல்ல நாள். சூரசம்ஹாரம். முருகனுடைய வழிபாடு நல்ல பலன்களை தரும். அதனால் முருகனை பற்றிய சிந்தனைகளை இன்றைய தினம் நாம் கொஞ்ச நேரம் சிந்திப்போம். கந்தாம் முருகா வருவாயே, சாந்தி பெறவே அருள்வாயே. கந்தாம் முருகா வருவாயே, சாந்தி பெறவே அருள்வாயே. மனசாந்தி பெறவே அருள்வாயே. கனவல்ல வாழ்வென்று சொல்வாயே, கனவல்ல வாழ்வென்று சொல்வாயே. கடை தேர ஒரு பாதை அருள்வாயே, கடை தேர ஒரு பாதை அருள்வாயே. கணமேனும் வாராயன் தெய்வமே, கண்ணார கண்டாலும் போதுமே. கணமேனும் வாராய் என் தெய்வமே, கண்ணார கண்டாலும் போதுமே. துணையாக வருவாய் எனதாருயிரே, நீ சொன்னபடியே நான் ஆடுவேன். துணையாக வருவாய் எனதாருயிரே, நீ சொன்னபடியே நான் ஆடுவேன். கந்தாம் முருகா வருவாயே, சாந்தி பெறவே அருள்வாயே. மனசாந்தி பெறவே அருள்வாயே. எந்தன் மனம் உன்னை தேடுதே, உந்தன் எழிலை காணவே. எந்தன் மனம் உன்னை தேடுதே, உந்தன் எழிலை காணவே. எனக்காக வருவாய், உனக்காக வாழ்வேன். நீ சொன்னபடியெல்லாம் நான் ஆடுவேன். எனக்காக வருவாய், உனக்காக வாழ்வேன். நீ சொன்னபடியெல்லாம் நான் ஆடுவேன். கந்தாம் முருகா வருவாயே, சாந்தி பெறவே அருள்வாயே. கந்தாம் முருகா வருவாயே, சாந்தி பெறவே அருள்வாயே. மனசாந்தி பெறவே அருள்வாயே. மனசாந்தி பெறணும். என்ன செயலாக இருந்தாலும் மனசாந்தி. இது முருகனை பாடுற மாதிரி நம்ம பாடியிருக்கோம். இதை அந்த முருகன் வர்ற இடத்துல மனைவி கணவனையும் கணவன் மனைவியும் வச்சு இந்த பாட்டை அப்படி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டமே வராது இல்லைங்க. நல்லா பார்த்து ஒவ்வொரு அடியும் அந்த மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை கனவுன்னு நினைக்கிறோம், ஆனால் இது கனவு இல்லை. அதனால் இந்த கணவன் தான் இருக்கிறதுல ஏதோ ஒரு வழியை காட்டு அப்படின்னு கணவனை மனைவி கேட்கணும், மனைவியை கணவனும் கேட்கணும். ரெண்டு பேரும் ஒருத்தர் கேட்கணும். ரெண்டும் சேர்ந்தால் தான் பல்ப் எரியும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்தால் தான் பல்ப் எரியும். அதே மாதிரி கொஞ்ச நேரமாவது என்னை பற்றி நினைங்க. தினம் பொழுதுனைக்கு மற்றவங்கள பற்றியே நினச்சிட்ருக்கிற நாம் கொஞ்ச நேரம் ஒரு மனைவி கணவனை பற்றியும் ஒரு கணவன் மனைவியை பற்றியும் நினச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். நினச்சி பாருங்கள், இனிமேல் நினைங்க. அது மட்டும் இல்லை, துணையாக வருவாய் எனதாருயிரே, நீ சொன்னபடியே நான் ஆடுவேன். எனக்கு நீ துணையாக வந்தேன்னா நான் நல்லதோ கெட்டதோ என்னமோ ஒன்று செய்கிறேன், உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் துணை கிடையாது அப்படின்ற நம்பிக்கையோட கணவனோ மனைவியோ நம்பி செயல்பட்டால் அவர் சொன்னபடியெல்லாம் கேட்போம். இது ஒரு கட்டம். அதுக்கு மேலே
எந்த மனம் உன்னை தேடுது. எப்போ பாரு நான் நீங்கள் இல்லாதப்போ, நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு உங்களை பற்றி சிந்தனையே வருதில்லை. நீங்கள் இல்லாதது தான் உங்களை பற்றி நான் சிந்திச்சே இருக்கேன்னு கணவனும் மனைவி ஒருத்தர் நினைக்கணும். எதுக்காக? அவங்க எழில் பார்க்கணும். நேரில் பார்க்குற எழிலை விட அவங்க குணாதிசயங்களையும் அவங்கள மானசீகமாக கண்ணை மூடி அப்படியே ஒரு மனைவி கணவனையும் கணவன் மனைவியும் பார்க்குறப்போ அப்படியே அப்பா அதான் ஆனந்தம், அதான் புலக சர்க்கம். அந்த மாதிரி பார்க்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் எனக்காக வருவாய் உனக்காக வாழ்வேன். கணவன் மனைவிக்காகவும் வாழணும், மனைவி கணவனுக்காகவும் வாழணும். இப்படி வாழ்ந்தாச்சுன்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நீ சொன்ன படி எல்லாம் நான் ஆடுவேன், நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். இதுதான் வாழ்க்கை ரகசியம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா, அரகரா 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 அரோகரா.